செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் 3 பேர் உயிரிழப்பிற்கு கள்ளச்சாராயம் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் சம்பவம் தொடர்பாக சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கிற தாமோதரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது இந்த கள்ளச்சாராயம் குறித்து 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டு வரும் நிலையில் சாராய வியாபாரி ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா, இன்று காலை 3 பேர் உயிரிழந்த நிலையில அவர்கள் 3 பேரும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்தது. ஆனால் இந்த தகவலுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மறுப்பு தெரிவித்தார்கள். அவர்களுடைய பிரேத பரிசோதனைக்கு பிறகே இது குறித்தான முழுமையான தகவல் தெரிய வரும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த பகுதியில சாராயம் விற்றதாக கண்ணுக்குட்டி என்கின்ற தாமோதரன் என்பவர் தற்போது போலீசார் பிடித்திருக்கிறார்கள். இவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் இந்த பகுதியில் தொடர்ந்து சாராயம் விற்று வருபவர் என்று தெரியும் நிலையில எங்கிருந்து இவர் சாராயத்தை வாங்கி விற்றார், மேலும் இவராக அந்த சாராயத்தை தயார் செய்து விற்றாரா என்ற கோணத்தில் எல்லாம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவரிடம் இருந்து கிடைக்கும் தகவலை தொடர்ந்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு காவல்துறையினர் செல்ல முடியும். இருந்தாலும் அந்த இறந்த 3 பேருடைய உடல்கள் தற்போது பிரேத பரிசோதனை செய்வதற்கான பணிகள் துவங்கப்பட இருக்குது. அந்த பிரேத பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையிலும் அடுத்த கட்ட நடவடிக்கையானது இருக்கும் என தெரிய வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். என் பேர் மரியா. சாராயத்தை குடித்ததுனால தான் ஒவ்வொரு ஜனங்களும் இப்போ உயிர் இழப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போக்கி மட்டும் ஒரு 5-6 பேருக்கு மேலே உயிர் இழந்துட்டாங்க. மீதி பேர் சேலமோ இதுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாராயத்தை ஒழிக்கணும். கள்ளக்குறிச்சி பகுதியில் பொறுத்தளவுக்கு இனிமேல் இந்த சாராய கடையோ எதுவுமே அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் அந்த இடத்துல ஏற்படக்கூடாது. இதை காவல்துறையோ இல்லை மேல் அதிகாரிகளோ இதுக்கு நடவடிக்கை என்னவோ அந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு ஒழிப்பு கிடையாது. இன்னும் இருக்க மேல் கொண்டு குடிச்சவங்க அவ்வளோ பேருமே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி கள்ளக்குறிச்சியில் இது இந்த மாதிரி ஒரு உயிர் இழப்பு நாங்கள் இன்ன வரலாம் பார்த்தது கிடையாது. இதுதான் முதல் டைமில் நடந்திருக்கு. அதனால் இதை நீங்கள் ஒழிக்கணும். இவங்களுக்கு என்ன நடவடிக்கையோ அதை நீங்கள் எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும். ஜனங்களுக்கு, பொது ஜனங்களுக்கு நீங்கள் அது நடவடிக்கை நீங்கள் கொடுக்கணும். எங்களுக்கு மேல் அதிகாரிகளும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை நடக்கணும். என் மருமகன் அவன் சாமி நான் என்னன்னு நான் சொல்லுவான். என்னமோ தண்ணி பிரச்சனை குடிச்சு விட்டு வந்தாங்க. குடிச்சு விட்டு தான் அத்தனை பேர்த்தையும் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இல்லை என் மருமகன் டாக்டரை கூட நான் பார்க்கல. வெளியே உக்காந்துருக்கிறேன். சாமி எனக்கு மயக்கம் வரும், நெஞ்சு வலி ஐயா. அதனால் பசங்க கொண்டாந்து என்னை வெளியே விட்டுட்டு அது இருக்குது ஐயா. என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல சாமி. நான் என்ன பண்ணுவேன் இந்த குறை காலத்துக்கு? அது வாழ்க்கையை நான் எப்படி வச்சு சமாளித்து நான் ஓட்டுவேன். இதுக்கு ஓடி 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 அது கஞ்சி ஊற்றுவேன் சாமி. ஒரு பையன் கையும் இல்லாதவன் அவன் புழுவில் வச்சுக்கிட்டு அவனு இருந்தான், அவனும் படுத்துக்கிட்டான். அது குத்து ஊசிராய் கிடக்குது. நான் என்ன பண்ணுவேன்? நான் பிறந்த நேரமா என்ன கடவுள் பழிய பாட்ட நேரம். எங்க அக்கா மாமா மாறி அது என்ன எனக்கு தெரியல. ஆலம்பலத்துல இருந்து வந்தேங்க, எனக்கு தெரியாதுங்க. இப்ப தங்கச்சாலு கேள்விப்பட்டு ஓடாதீங்க. நான் வீட்டில் இருந்தேங்க. யாரையோ போன்னு பேசணும் இருந்தாங்க. நான் ஓடாந்தேன், எனக்கு தெரியாதுங்க. இப்போ தாங்க ஓடாறேன். அந்த மூலையில் எனக்கு தெரியலுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் 3 பேர் உயிரிழந்த நிலையில்
சம்பவம் தொடர்பாக சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கிற தாமோதரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல இன்று காலை அடுத்தடுத்து 3 பேர் உயிரிழந்த நிலையில அது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது பார்த்தோம் அப்படின்னா சாராயம் குடித்த காரணமாக தான் இவர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து போலீசாரும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக இவர்கள் சாராயத்தால் சாகவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல காவல்துறையும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பிரேத பரிசோதனை முடிவிலேயே அடுத்த கட்டமாக அவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள் என்று தெரிய வரும் என்று கூறினாலும் பல்வேறு எதிர்கட்சியினரும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்ச வண்ணம் இருக்கிறாங்க. சாராயத்தால் தான் இந்த சாவு ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா போலீசார் அந்த பகுதியில கருணாபுரம் பகுதியில தொடர்ந்து சாராயம் விற்று வந்த கண்ணுக்குட்டி என்கின்ற தாமோதரனை தற்போது கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர் அந்த பகுதியில பல முறை சாராயம் விட்டதற்காக கைது செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த சாராயம் இவரிடம் வாங்கி குடித்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கண்ணுக்குட்டி என்பவர் எந்த பகுதியிலிருந்து சாராயத்தை வாங்கி விற்றார் என்பதும் அல்லது இவரே அந்த சாராயத்தை காட்சி விற்றாரா என்ற கோணத்திலும் அந்த விசாரணையானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவில் போலீசார் அடுத்தகட்ட நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என தெரிய வருகிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருது. அவரது உறவினர்களும் அந்த மருத்துவமனை பகுதியில குவிஞ்சிட்டு இருக்காங்க. இது குறித்த உரிய விசாரணை வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாராயம் விற்றவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மேலோங்கி இருக்கிறது. தேவநாதன், இதுவரை மொத்தம் எத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடித்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்? அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தரப்பில் இதுவரை விளக்கம் ஏதும் அறிவிக்கப்பட்டதா? அது தொடர்பா சொல்லுங்க. அதாவது இந்த பகுதியில சாராயம் கொடுத்ததா 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மருத்துவமனைக்கு இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மேல் சிகிச்சைக்காக பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று இருக்கு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து மேலும் இது போன்ற சாராயம் குடித்தவர்கள் இந்த பகுதியில் உள்ளார்களா என்ற கோணத்திலும் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அது போன்று இருந்தால் அவர்களையும் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில அந்த சாராயமத்த கண்ணுக்குட்டி என்ற ராஜனிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்த விசாரணையின் அடிப்படையில தான் அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அது வரைக்கும் இது சாராய தொடர்பான சாவு அல்ல என்பது மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினும் தொடர்ந்து மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவர்களின் உடற்குறாய்வோட தகவல் எப்போது காவல்துறைக்கு கிடைக்கும் என்ற தகவல் எதுவும் உங்களுக்கு கிடைச்சதா? அது தொடர்பா சொல்லுங்க தேவநாதன். அதாவது இன்று காலை அந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில அவர்களுடைய உடலானது தற்போது அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிரேத பரிசோதனையானது நடைபெறவில்லை. அந்த பிரேத பரிசோதனை முடிந்த பிறகுதான் அந்த உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இருந்தாலும் அந்த பிரேத பரிசோதனையுடைய அந்த ஆய்வு அறிக்கை என்பது குறைந்தபட்சம் 3 முதல் 4 நாட்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகே அவர்கள் எதனால் உயிரிழந்தார்கள் என்ற விவரம் தெரிய வரும். இருந்தாலும் அந்த பிரேத பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதும் உறவினர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இதற்கான நடவடிக்கையில தற்போது மேற்பட்டிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.